அந்த கனியை அவள் ஏவாள் பறித்து புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அதுல ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு சொல்றேன், அங்க ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள். ஒருவனுக்குள் எப்பொழுது நிர்வாணம் வருகிறது பார்ப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். முதலாவது நமக்கு நிர்வாணங்கிறது வர்றது நம்மளுடைய பார்வைக்கு நல்லது போல தோணும். நல்லது போல தோணும். ஒருவேளை ஒரு மனிதன்கிட்ட பேசுற காரியங்கள் நல்லது போல தோணும். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறது நல்லது போல தோணும். செல்போன்லயா இருக்கலாம், ஏதாவது புக்ஸ் படிக்கிறது. தேவன் சொல்லியிருப்பார் புக்கு படிக்காத, சில காரியங்களை ஒதுக்க சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது நம்ம புத்திக்கு என்ன தெரியும், நல்லது போல தெரியும். நல்லது போல தெரியும். சில நபர்கள்ட்ட பேசுறது நல்லது போல தெரியும். முதலாவது நம்மளுடைய பார்வைக்கு எது நல்லதா தெரிகிறதோ அது தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பு என்று நாட்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இரண்டாவது இன்பம். இன்பமா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நல்லது, அதை அந்த கனியை பறிச்சு புசிச்சா நல்லதுன்னு நினைச்சா. இரண்டாவது என்ன நினைத்தாள் என்றால் இன்பமா இருக்கிறது என்று நினைத்தாள். இந்த நாட்கள்ல அநேகருக்கு சில காரியங்கள் இன்பமாய் தெரியும். இன்பமாய் தெரியும். வாலிப பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, சில காரியங்கள் செய்யும் பொழுது இன்பமா இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் உங்களை கண்ணில் கொண்டு மாட்டிவிடும். கண்ணில் கொண்டு மாட்டிவிடும், நிர்வாணப்படுத்தி விடும் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்த்தவுடன் அந்த பழம் இனிமையாக தெரிந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பார்வைக்கு நல்லதும் விருட்சம், அந்த விருட்சத்தை பார்க்கிறதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமா இருந்தது. மூணாவது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இச்சையில் எத்தனை பேர் விழுந்து கிடக்குறீங்க? இச்சையில் எத்தனை பேர் விழுந்து கிடக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அவன் செஞ்சான், அதனால நான் செய்றேன். அவ செஞ்சா, அதனால நான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு ஒரு மகிமைக்குள்ள வைக்கப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அதை நினைக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மகிமையில தான் இப்ப மறுபடியும் நம்மளை ஆண்டவர் கொண்டு போக போறாரு. அதனால இந்த நாட்கள்ல அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க விடாதபடிக்கு சத்துருவானவன் பார்வைக்கு நல்லது போல தோன்ற காரியங்களை செய்ய வைப்பான். இன்பமான காரியங்களை செய்ய வைப்பான். அதுக்கப்புறம் இச்சையான காரியங்கள். இச்சை இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வட்டாரங்களில் தலைவிரித்து ஆடுகிறது இச்சை. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாட்களில் நான் இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள், முத்துக்கள், மணிகள் எழும்ப 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 தேசம் அவ்வளவு முத்துக்களும் மணிகளுமா நிரப்பி